ஒரு சின்ன டீ கப்பு ஒரு பையனோட வாழ்க்கைய எப்படி மாத்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதைய ஃபுல்லா கேளுங்க. சின்ன ஸ்டோரி பெரிய இன்ஸ்பிரேஷனோட 29வது கதை அது. ஒரு ரோட்டோரத்துல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் பெஞ்சுல ஒரு பையன் ரொம்ப அமைதியா, சோகத்துல உட்கார்ந்திருக்கிறான். அவன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணதுல ரிஜெக்ஷன் ஆயிட்டான். பாக்கெட்ல ரூ. 40 இருக்கு. ஃபோன் சைலன்ட்ல இருக்கு. அவன் மனசு ஃபுல்லா குழப்பத்துல இருக்குது. நான் எதுக்குமே ஒர்த் இல்லையான்னு சிந்திக்கிறான். வெளிய நல்லா மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன டீ கடை ஒண்ணு இருக்கு. அங்க டீ மாஸ்டரு அங்க டீ கப்ல டீ ஊத்திக்கிட்டு இருக்கிறாரு. அத அந்த பையன் கவனிக்கிறான். அந்த கப்ல டீய ஊத்தும்போது ஆவி நல்லா பறந்து வருது. அந்த டீ மாஸ்டரு இந்த பையன பார்த்து சிரிச்சுக்கிட்டே, "கப்பு எம்ப்டியா இருந்தா தான் ரீஃபில் பண்ண முடியும்னு" சொல்றாரு. அந்த வார்த்தை இவனுக்கு ஒரு அதிர்ச்சிய குடுக்குது. நானும் இன்டர்வியூல ஃபெயிலியர் ஆகி எம்ப்டியா தான் ஃபீல் பண்றேன். எம்ப்டி மீன்ஸ் அப்போ ரீஃபில் பண்றதுக்கான ஒரு சான்ஸு. இந்த இன்டர்வியூ ரிஜெக்ஷன் வந்து ஒரு ஃபெயிலியர் இல்ல. இது ஒரு சிக்னல் அப்படின்னு சொல்லி உணர்கிறான். டெய்லி அவனே இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி பல மாதங்கள் கழிச்சு அதே பஸ் ஸ்டாண்டு, அதே டீ கடை, அதே டீ மாஸ்டரு. ஆனா இந்த தடவை அவன் இன்டர்வியூக்கு வரல. அவனோட சொந்த கம்பெனிக்கு அவனோட ஸ்டாஃப் எல்லாத்தையும் வந்து பிக்கப் பண்ண வந்திருக்கிறான். இந்த ஸ்டோரி மாதிரி தாங்க. நீங்களும் வந்து ஏதாவது ரிஜெக்ஷன் ஆகி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி எம்ப்டியா ஃபீல் பண்றீங்களா? அப்போ அது வந்து உங்கள ரீஃபில் பண்றதுக்கான ஒரு சான்ஸு. எந்த ஒரு ரிஜெக்ஷனுமே வந்து ஃபெயிலியர் கிடையாது. ஃபெயிலியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க மீண்டும் முயற்சி செய்யாம இருந்தா அதுதான் ஃபெயிலியர். ஸோ இதே மாரி நெறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிக்கு நம்ம பேஜ் கூட இணைந்திருங்க.